les mêmes, et y'en a tous les mêmes, tous les mêmes, tous les mêmes, et y'en a. வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அப்படியே ஜாலியாக ஒரு கேஷுவல் ரைடு போகிறோம். ஒர்க்கு முடித்த கையோட வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் காய்ஸ். ஸோ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம சனாவில் ஒரே பாயிண்ட்டு நேற்றே வந்து அது எம்டின்னு காமிச்சிடுச்சு. சரி பெட்ரோல் போடலாம் அப்படின்ட்டு, அதே மாதிரி ஒரு கேஷுவல் ரைடு. அண்டு இங்கே வந்து நம்ம ஊரில் அப்படியே போக போக சொல்கிறேன் காய்ஸ். ஸோ நம்ம ஊரில் வந்து பவர் பெட்ரோல் வந்து கிடைக்காது. அரௌண்ட் 5 to 10 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி போகணும். அதே மாதிரி சரி எப்போவுமே நான் என் வீட்டிலேருந்து வரவே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே ஹைவேக்கு வந்து கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, எம்டின்னு காமிக்குது. அண்டு நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, சனாவுக்கு வந்து பவர் பெட்ரோல் போட்டு பழகிட்டோம். ஸோ அதை மறுபடியும் நார்மல் பெட்ரோல் மிக்ஸ் பண்ணி அது கரெக்டாக இருக்காது அப்படின்ட்டு பவர் பெட்ரோல் ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஊர்லேயே பாரத் ஒன்று இருக்குது, அண்ட் ஹெச்பி ஒன்று இருக்குது, அண்ட் தென் இண்டியன் இருக்குது. பட் எல்லாமே வந்து நார்மல் காய்ஸ். ஸோ இப்போது நம்ம போயிட்டுருக்க ரூட் எந்த ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு பெங்களூர் ஹைவே. ஸோ டெய்லி இந்த மாதிரி ஒரு சின்ன ரைடு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அண்டு வீட்டிலேருந்து 5 to 7 கிலோமீட்டர்ஸ், இந்த சைடு 7 கிலோமீட்டர்ஸில் இருக்குது கைஸ். ஸோ அந்த சைடு நம்ம போயிருந்தால் 15 கிலோமீட்டர். ஸோ சரி போயிட்டு பவர் ஸ்டேஷன்லேயே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே இருக்கிறது வந்து ஹெச்பி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போய் ஹெச்பியில் வந்து பவர் போட்டுக்கலாம். அண்டு இன்றைக்கி ஒரு டாபிக் எதை பற்றி பேச போகிறோன்னா, அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம எதனா ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ ரீசெண்டாக எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. இந்த கமெண்ட் என்னன்னு பாருங்கள். அண்டு ப்ரோ, உங்களோட லாஸ்ட் ரைடோட பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு, நார்மலாக பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அண்டு பேர் கிறிஷ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ளாக் வந்து கிறிஷ் ப்ரோக்காக தான். நார்மலாக நம்ம ரைடு எந்த ரைடு போனாலும் பட்ஜெட் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன் கைஸ். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த லைக் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்க அப்படின்ட்டு. நான் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் ரைடு இது சொல்லிடுறேன் கைஸ். நெக்ஸ்ட் ரைட் நம்ம எங்கே போனோன்னா, கர்நாடகாவில் ஹாசன் அப்படின்ற ஒரு பிளேஸ். இங்கேருந்து ஒரு 7 to 750 கிலோமீட்டர்ஸ் வரும். ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவேன்னா, ரைடு ஸ்டார்ட் பண்ணும்போதே டேங்க் ஃபுல் பண்ணிவிடுவேன். அதுவும் டேங்க் ஃபுல் பண்ணுறதும் நான் வந்து பவர் போடுறதுனால பவர் வந்து ப்ரைஸும் கொஞ்சம் அதிகம். பட் இட்ஸ் ஓகே கைஸ், எனக்கு வந்து பவர் தான் பிடிச்சிருக்கு. நார்மலோட பவர் வந்து கொஞ்சம் அந்த ஃபீல் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்டு சேம் டைம் அந்த பவர் ஸ்டேஷன் வந்து எப்படின்னா, மைலேஜ் கூட ஆவரேஜ் தான் கைஸ். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க லைக் பவர் போட்டால் அதிகமாக மைலேஜ் வரும்ன்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை கைஸ். நான் அந்த பெட்ரோல் ஃப்ளோவில் வந்து கூல்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆகும், இன்ஜின் கூலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்டது. அண்டு பட்ஜெட் பார்த்திங்கன்னா, ஃபியூலுக்கு மட்டும் நான் வந்து லாஸ்ட்டு 700 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 3000 ருபீஸ்க்கு போட்டேங்க கைஸ். 3000. அண்ட் போகும்போது நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட் ஒன்று எடுத்தோம். அண்டு வரும்போது வந்து லஞ்சு சாப்பிட்டு வந்தேன். ஸோ ஈவினிங்குள்ளே வந்துட்டேன். 1 டே பிளானாக தான் இருந்துச்சு. ஸோ 1 டேக்கு வந்து வெறும் ஃபியூலுக்கு மட்டும் 3000. அண்டு பிரேக்ஃபாஸ்ட் டிபெண்ட்ஸ் எங்கே ஹோட்டல் ஆவரேஜாக இருக்கும் அங்கே மேக்ஸிமம் வந்து நாங்கள் பைக்கர்ஸ் நம்ம எப்படி என்ன பண்ணுவோன்னா, மோஸ்ட்லி நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து பைக்கு தான் கொடுப்போம். திங்க் 3000 ருபீஸ் பெட்ரோலுக்கு போட்டிருக்கேன் கைஸ் போகும்போது. ஏன்னா ஸ்டார்டிங் ரைடு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபுல் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ரிசர்வில் இருக்கும் என்னது எப்போவுமே. அது இல்லாமல் ஓகே நம்ம பெட்ரோல் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ போய் யூட்டர்ன் எடுத்துகிட்டு நம்ம பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பலாம். அண்டு கைஸ், ஸோ நார்மலாக நம்ம வந்து எவ்வளோ இப்போ பெட்ரோல் போட்டோன்னா, கிளம்பும்போது ஒரு 1450 ருபீஸ்க்கு வந்து போட்டேன் கைஸ். ஓகேங்களா. எப்போவுமே ரைட் கிளம்பும்போது நான் ஃபுல் டேங்க் பண்ணிவிடுவேன். லாங் ரைடு அப்படின்னாவே நான் வந்து ஃபுல் டேங்க் பண்ணிவிடுவேன். அண்டு அது முடிஞ்ச பின்னாடி மறுபடியும் வந்து அந்த எபிசோடில் 3rd or 4th எபிசோடே நான் பெட்ரோல் பங்க்கில் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே ஒரு 1300 or 200 ஐம் நாட் ரிமெம்பரிங் இட் கைஸ். பட் அவ்வளோதான் போட்டேன். ஸோ 2 டேங்க் ஃபுல் பண்ணேன். கிட்டத்தட்ட 3000. ஓகேங்களா. ஸோ 3000 ருபீஸ்க்கு வந்து ஃபியூல் மட்டும் போட்டேன். அதை விட்டு நம்ம ஃபுட் எக்ஸ்பென்ஸ் கைஸ். ஐ திங்க் அது நார்மலாக உங்களுக்கே தெரியும், டிஃபனுக்கு இவ்வளோ. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரைடுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத ஃபியூலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஃபியூல் போட்டுட்டு
அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். அண்டு பெட்ரோல் பங்க் இங்கே தான் இருக்குது 500 மீட்டர்ஸில். ஃபியூல் வந்து ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவேன்னா ரைடு போகும்போது தான் ஃபுல் பண்ணிவிடுவேன் கைஸ். அண்ட் நார்மல் டைமில் ஒரு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ 200 300 என்கிட்ட சேஞ்ச் எவ்வளோ இருந்தாலும் அவ்வளோக்கு பண்ணிவிடுவேன் கைஸ். ஏன்னா இப்போது நம்ம வீட்டிலே தான் இருக்கோம் அப்படின்னும்போது வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸு என் அண்ணனே என்ன சொல்லுவான்னா, டேங்க் ஃபுல் பண்ணி வைக்காத எவாப்ரேட் ஆகிடும் அப்படி இப்படின்னு பயமுறுத்திடுவாங்க. சரி எதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ கூட பாருங்கள் ஃபியூல் வந்து எம்டி இருக்குங்களா, நிறையெல்லாம் போட மாட்டேன். ஒன்லி 200 300க்கு போட்டு கிளம்பிடுவேன் கைஸ். ஸோ கைஸ் ஸோ பவர் இங்கே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ லாஸ்ட் டைமே போட்டேன். கைஸ் பவர் இங்கே இருக்குது. கைஸ் நான் பவர் 200க்குண்ணா 200 கொடுத்துரும். ஸோ ஆனா ஸோ ஜென்ரலி பவர் 180, நார்மல் 102. ஸோ நம்ம 200 போட்டாச்சு கைஸ். ஸோ நார்மலாகவே 108 தான் ஒரு 2 மந்த்ஸாகவே. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ அண்ணாலாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க கவாசக்கி அண்ட் யூடியூபர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு கிட்ட இருக்கிற ஒரு பவர் ஸ்டேஷன் இது தாங்க இப்போ. ஸோ இதுதான் எனக்கு வந்து ரொம்ப கிட்ட. ஸோ நார்மலாக இங்கே தான் பண்ணுவேன். அண்டு நம்ம டாபிக் எங்கே விட்டோம், பவர் பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ 2 பாயிண்ட் காமிக்குது பாருங்கள். கைஸ் ஸோ 2 பாயிண்ட்டு காமிக்குது. ஸோ ஜென்ரலாக நான் இங்கே தான் போடுவேன். ஏன்னா இது ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளேயே வீட்டுக்குள்ளேருந்து வந்துடும் அப்படின்றதுனால நான் இங்கேயே பெட்ரோல் போட்டுக்கேன் கைஸ். போகும்போது கூட இங்கே தான் போடுவேன் நார்மலாக ஹெச்பியில். அண்ட் தென் போகிற வழியில் மேக்ஸிமம் இந்தியன் ஆயில் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். நானும் என் டீம் எல்லாருமே இந்தியன் ஆயில் தான் பண்ணுவோம். பிகாஸ் அதுதான் பெஸ்ட்டுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால கைஸ் ஸோ இப்போ கொஞ்சம் பறக்க விடலாமா வண்டியை. அண்ட் பேக் டு த டாபிக். ஸோ லாஸ்ட் ரைடு வந்து 3000 ஃபியூல் அண்டு ஒரு 500 ருபீஸ்க்கு வந்து ஹைட்ரேஷன் ட்ரிங்க்கு. மேக்ஸிமம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பைக்கு ஃபியூலை ஃபுல் பண்ணிவிடுவோம். பைக்கு ஃபியூல் ஃபுல்லானவுடனே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா டிஃபன் அண்டு லஞ்சு அதுக்கு வச்சுப்போம். அதை விட்டுட்டு வந்து நார்மலாக பென்சரெல்லாம் அவ்வளோவா ஆகாது கைஸ், ஓகேங்களா. பட் இருந்தாலும் எமர்ஜென்சிக்கு கிட் இருக்கும். என்கிட்ட இல்லை, பட் என்னோடய பெங்களூர் டீம் கிட்ட வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தர் 4 பேருக்கிட்டையும் அந்த ஏர் ஃபில் பண்ணுற மிஷின் இருக்கும், ஓகேங்களா, ஆட்டோமேட்டட் மிஷின்னு. ஸோ அது கூட நம்ம வாங்கணும், பட் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணிக்கலாம் கைஸ். பிகாஸ் நார்மலாக நான் ரைடு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபியூல் பண்ணிவிட்டு போயிடுவேன். அதே மாதிரி நம்ம டயர் வந்து பிராண்ட் நியூ டயர் எம்ஆர்எஃப் அப்படின்றதுனால நமக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை ஆகாது இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது. அண்டு நான் கொஞ்சம் பார்த்தே ஓட்டுவேன், அதுவும் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை கைஸ். நிறைய நாங்கள் கோக்னட் வாட்டர் குடிப்போம் சம்டைம்ஸ். அப்படி இல்லைனா வந்து பல்பி ஆரஞ்ச். ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துப்போம் கைஸ், ஹைட்ரேட்டடாக இருக்க அது பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 700 கிலோமீட்டர்ஸ் ரைடு, ஒரு லாங் ஸ்ட்ரெச் ரைடு. ஸோ எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 3000 to 400 அவ்வளோதான் கைஸ், ஓகேங்களா. ஸோ 3000 to 400. அண்ட் இப்போது வேணும்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். எண்ட் ஆஃப் த எபிசோட் நான் எபிசோடாக போடுறனோ இல்லை சிங்கிள் வீடியோவாக போடுறனோ, இதுக்கப்புறம் நான் வந்து கடைசியில் வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்குங்க. தேடிட்டு இருந்தேன், எங்கேயோ பில் வச்சுட்டு இருந்தேன் நான், செகண்ட் சர்வீஸோட பில்லு. சரிடா நம்ம தான் யூடியூப்லேயே போடுறோமே அப்படின்ற மாதிரி, நம்ம விலாக்லேயே இருக்குமே அப்படின்ட்டு ரீசெண்டாக அது எடுத்து தான் அந்த பில்லை எவ்வளோ ஆச்சு அதில் தான் நான் செக் பண்ணேன். ஸோ இட்ஸ் குட் ரைட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கப்புறம் நம்ம விலாகிங்கோட, ஏன்னா எனக்கே அது ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஃப்யூச்சரில் திடீர்னு நமக்கு வந்து எவ்வளோ பண்ணோம், எவ்வளோ ஆச்சு அந்த ரைடுக்கு, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்ட்டு எண்ட் ஆஃப் த டே கேல்குலேட் பண்ணும்போது அது ஈஸியாக போயிடும் இல்லையா. அதுக்காக வந்து அது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அண்டு கைஸ், ஸோ நேற்று கமெண்ட் பண்ணுங்கன்னு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்டு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது இல்லாமல் வந்து டயர் பற்றியும் ஒரு ப்ரோ கேட்டிருந்தாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாமே எடுத்து போட்டுடலான் இருக்கேன். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ அண்ட் டூ சம் கார்னரிங் டுடே.
கார்னரிங் அடிப்போமா? அண்டு எம்ஆர்எஃப்பில் வந்து கார்னரிங் டீசன்ட் கார்னரிங் பண்ணலாம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு கீழே போனோன்னா நான் வந்து ரைடிங் கியர்ஸ் தான் போடணும். ஸோ பேசிக் கார்னரிங்கெல்லாம் ஜாலியாக பண்ணலாம் கைஸ். 140லேயே வந்து அது எப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறது வந்து பைக்கில் தான்டா நல்லாவே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வெயிட் லெஸ்ஸாக இருந்தால் தான் அப்படியே எடுத்து அப்படியே ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. அண்டு கைஸ், ஸோ டயர்ஸை பற்றி இன்னொரு நாள் பேசுகிறேன். ஸோ பட்ஜெட் நார்மலாக இவ்வளோ தான் கைஸ் ஆகும். எங்கள் பெட்ரோலுக்கு தான் மெயினாக எக்ஸ்பென்ஸ் ஆகும். நம்ம சூப்பர் பைக்ஸ்க்கு வந்து நிறைய ஆகும். அண்ட் டூரருக்கும் ஆவரேஜ் ஆகும். அண்டு மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோன்னா நிறைய வந்து ஃபியூலுக்கு தான் பண்ணுவோம் கைஸ். ஒரு ரைடை போகலாம். ஏன்னா நம்ம இப்போ கட் அடிச்சிடுவோம். பூம். பின்னாடி ஒருத்தர் காரில் அப்படியே ஜாலியாக வந்துட்டு இருந்தார். சே, அப்படியே என் பண்ணாமையே போகலான்னு தான் ஆசையாக இருக்குது. பட்டு ஹைவேல ஸ்டார்ட் பண்ணது நான் ஹைவேலேயே முடிச்சிடறேன் கைஸ். கைஸ், ஐ ஹோப் நான் பேசிக் ஐடியா உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். அண்டு ஒரு ஸ்டெச் இதே மாதிரி ஜாலியாக ஒவ்வொரு ஸ்டெச் பண்ணோன்ட்டு ஆசை எனக்கு. அண்டு கைஸ், இங்கேருந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு பேசிக்காக நம்ம வந்து பெட்ரோலுக்கு தான் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதை விற்று வந்து ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். நம்ம லாங் ரைடு போகும்போது உங்கள் பாடியை எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருங்க. ரைடிங் கியர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்டு ஹெல்மெட் எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஹெல்மெட்டோட இப்போ ரைடிங் கியர்ஸும் இம்பார்ட்டன்ட் கைஸ். நம்ம இப்போது ஹைவேலேருந்து நம்ம வீட்டுக்கு போகிற லிங்க் ரோடில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அண்டு நம்ம vlog இங்கேயே முடிச்சுக்கலாம் கைஸ், சிம்பிளாக. ஓகேங்களா? ஸோ ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அண்டு பட்ஜெட் வந்து இதுக்கப்புறம் வந்து எல்லாமே vlogோட கடைசி எபிசோடில் வந்து நான் எனக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு ஐடியா வந்துடும். அண்டு இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 25 to 30. நான் வந்து சூப்பர் பைக்ஸ் கூட போகிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே அழுத்தி பிடிப்பேன் நடுவில். அண்டு ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எனக்கு ஆகிடும். நார்மல் க்ரூசிங் 80 to 90னா ஜென்ரலாகவும். பட்டு நம்ம ஸ்பீடை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே கைஸ். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே. பிகாஸ் அது ஒரு எக்ஸைட்மெண்ட். பட்டு சேஃப்டி ப்ரிகாஷனோடு பண்ணுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்டு நான் வந்து ஒரு மோர் தென் 15 இயர்ஸாக வந்து நான் பைக் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு அந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரியுன்றதுனால பிரச்சனை இல்லை. கீப் வாட்சிங் அண்டு டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்டு என்னோடய இன்ஸ்டாகிராமையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா அங்கே தான் நான் நிறைய இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து எதனா அப்டேட் பண்ணணுன்னா ஷார்ட்ஸ் மூலியமாக தான் அப்டேட் பண்ணணும். பட் அதே வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் அப்பப்போ ஸ்டோரி போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ போன்றோன்னு அதையும் ஒரு ஃபாலோ லைக் போட்டு விடுங்க கைஸ். லைக் ஃபாலோ பட்டன் அமுத்தி விடுங்க. அண்ட் டாட்டா பை பை ஃப்ரம் சாம். லவ் யூ ஸோ மச் கைஸ். பை பாய். Que é difícil, ela não sai da minha cabeça. Da cabeçada ela é pica.